ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜாக் ஃபேமிலி. அண்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பாப்பாவோட 9th மந்த் செக்கப்புக்காக வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளை ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இனிமேல் வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் இங்கே தான் கண்டினியூ பண்ணணும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு இடத்துல மீட் பண்ணலாமேன்னு சொல்லி இப்போ செக்கப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம இங்கே ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பொதுவாகவே ப்ரெக்னன்சி டைமில் வந்து வெயிட் செக் பண்ணுறது, பிபி இதெல்லாம் செக் பண்ணுறது நார்மல் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே என்னென்னா, நம்ம இந்த பிளட் டெஸ்ட்டு, அந்த யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அகெயின் இங்கேயே சின்ன ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பிகாஸ் என்னென்னா, நம்ம பாப்பாவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் தெரியக்கூடாதுன்றதுனால அவள் காமன் கூலாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் அவளை விளையாடிட்டு அதெல்லாம் பண்ணும்போது நாங்களும் கொஞ்சம் வெயிட் பார்த்துட்டு இருந்தோம். எங்களோட வெயிட் என்ன அப்படி இப்படின்னு செக் பண்ணி. அதுவுமே இங்கே நர்சஸ்லாம் ரொம்ப கைண்டாகவே இருந்தாங்க. எங்களுக்கு சின்ன ஒரு டவுட் இருந்தாலும் அது அவ்வளோ அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எடுக்கிற லேப் ரூம் இங்கே தான் இருக்குது. நாங்கள் இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டலுங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்னு போட்டு வச்சுருக்காங்க. பாப்பாவுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. அண்டு இவங்களுக்கும் எடுத்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலி ஸ்டார்டிங் மந்த் எடுத்துருக்கணும். எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அதே மிஸ்டேக் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் மந்தில் எடுக்க வேண்டியது 9th மந்தில் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ பாப்பாவோட டெலிவரி டேட்டுக்கு நெருங்கிறதுனால கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்து எப்போ வரணும், பெயின் வந்தால் உடனே வாங்க, இந்த சிம்டம்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லி நாங்களும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், எங்களை பார்க்குற பாப்பாவும் ஜாலியாக இருக்கணும். ஃபன் டைம். வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன், இங்கே இன்றே ஆகிறேன். கார் முன்னே எடுத்துட்டு போங்க, 2 கிலோமீட்டர் தள்ளி எடுத்து நீ பாட்டு என்னம்மா பண்ண ரிவர்ஸ் எடுத்தேன். அதுக்குள்ள எது சாத்து குண்டு கட் பண்ண இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியா